ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு தக்காளி குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. தக்காளி விலை இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குள்ளே இதெல்லாம் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு நல்லா பழுத்து பழமாக எடுத்து கழுவிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி வெந்து தோல் தனியாக பழம் தனியாக நமக்கு இருக்குங்க. அந்த தோலை தனியாக உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனால் மத்தால் எனக்கு கடைய வரல. அதுக்கப்புறம் மிக்சிலே போட்டு நான் அடித்து எடுத்துக்கிட்டேங்க பேஸ்ட்டாக. இப்போ நம்ம குருமா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி லீஃப், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு இது நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமாவுக்கு. அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி குருமா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்தமாரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க எக்ஸ்ட்ரா 2 இட்லி தோசை சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நாம் காரத்துக்கு தேவையான 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை வேக வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதுக்கு மஞ்சத்தூள், உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா தாங்க ரெடி பண்ணுறோம். 1/4 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி குருமா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கொதிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் மசாலாவை அதில் ஆட் பண்ணி நல்லா தண்ணி தேவையான ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வரட்டுங்க. கொதித்து வந்தால் தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் மல்லி புதினா ஏதாவது இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை தான் இருந்ததுன்னு அதை போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா கொதித்து நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.